ஜெகநாதரின் அந்திமாலை தொடர் செய்திகளுக்காக பிரீதா. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆளுநரை நாளை சந்திக்கிறார் சசிகலா. பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் தீவிரம். ஜெயலலிதா மரணம் பற்றிய வதந்திகளில் உண்மை இல்லை. லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பியோல் விளக்கம். சிறந்த தமிழ் அமைப்பு மற்றும் தமிழ் இதழுக்கு தமிழ் பேராய விருது. புரவலர் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. திருவண்ணாமலை சமயபுரம் கோவில்களில் குடமுழுக்கு விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் பொதுச் செயலர் சசிகலா தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை நாளை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. அதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வராக சசிகலா பொறுப்பேற்கும் வகையில் முதல்வர் பன்னீர்செல்வம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இது தொடர்பான கடிதத்தை ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரின் மகன் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தில்லி சென்றுள்ள ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று இரவு சென்னை திரும்புகிறார். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் அவருடைய இல்லத்தில் சசிகலா நாளை சந்தித்து பேசுகிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் அளிக்கிறார். மேலும் புதிதாக பதவியேற்கும் அமைச்சரவை பட்டியலையும் சசிகலா ஆளுநரிடம் வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து வரும் 9ஆம் தேதி தமிழக முதல்வராக சசிகலா பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே முதல்வர் பன்னீர்செல்வத்தின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அறிவித்துள்ளார். மாற்று ஏற்பாடு மேற்கொள்ளப்படும் வரை முதல்வர் பதவியில் நீடிக்குமாறு பன்னீர்செல்வத்திற்கு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவரது மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவருக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பியல் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பியல், அப்பல்லோ மருத்துவர் பாபு ஆப்ரஹாம், சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சுதா சேஷியப்பன், பாலாஜி ஆகியோர் அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் லேசான காய்ச்சலுடன் இருந்ததாகவும் மருத்துவர் ரிச்சர்ட் பியல் தெரிவித்தார். அவரது கையில் வீக்கம் ஏற்பட்டதால் இடைத்தேர்தல் வேட்பாளர் விண்ணப்பங்களில் கையெழுத்திட இயலவில்லை என்று தெரிவித்த மருத்துவர் பாலாஜி, சிகிச்சையின் பொழுது ஜெயலலிதா தயிர் சாதம் சாப்பிட்டதாகவும் தொலைக்காட்சி பார்த்ததாகவும் கூறினார். ஜெயலலிதா சுய நினைவை இழந்தபோது அவரை சிகிச்சைக்காக லண்டன் கொண்டு செல்வது பற்றி ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்த மருத்துவர் ரிச்சர்ட் பியல், அவருக்கு நினைவு திரும்பியதும் லண்டனுக்கு செல்ல விரும்பவில்லை என்று தெரிவித்தார். டிசம்பர் 5ஆம் தேதி கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டதாலேயே ஜெயலலிதா இறந்ததாகவும், நோயாளிகள் சிகிச்சை பெறும் அறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படுவதில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். நோயாளிகள் சிகிச்சை பெறும் நிலையில் புகைப்படம் எடுப்பது வழக்கமில்லை எனவும், ஜெயலலிதாவுக்கும் அதே வழக்கம் கடைபிடிக்கப்பட்டதாகவும் மருத்துவர்கள் அப்போது தெரிவித்தனர். ஜெயலலிதாவை ஆளுநர் சிகிச்சை பெறும் அறையின் கண்ணாடி வழியே பார்த்ததாகவும், ஆளுநரை ஜெயலலிதாவும் பார்த்தார் என்றும் மருத்துவர்கள் மேலும் தெரிவித்தனர். ஜெயலலிதாவுக்கு அளித்த சிகிச்சை பற்றி தற்பொழுது தமிழக அரசு கேட்டுக்கொண்டதால் விளக்கம் அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஜெயலலிதா மற்றும் சசிகலா தொடர்பான சொத்து குவிப்பு வழக்கில் இன்னும் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சந்திரகோஷ், அமிதவராய் ஆகியோர் அமர்வு விசாரணை நடத்தியது. இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் வழக்கின் மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு தொடர்பாக கர்நாடக அரசு வழக்கறிஞரின் கேள்விக்கு பதிலளித்த நீதிபதிகள் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர்.
சென்னை கடலில் படர்ந்துள்ள கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றும் விவகாரம் தொடர்பாக நாளைக்குள் பதிலளிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை அடுத்த எண்ணூரில் 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தின் பொழுது வெளியேறிய கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. இதனை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தில்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சமூக ஆர்வலர் அஸ்வினி குமார் என்பவர் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் இதுபற்றி மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகமும் நாளைக்குள் பதிலளிக்க ஆணையிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பதிலளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே எண்ணூர் கடற்கரை பாரதி நகர் பகுதியில் பரவிய எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் இந்தியன் ஆயில் நிறுவன அறிவியலாளர்கள், கடலோர பாதுகாப்பு படையினர், தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் என பல தரப்பினரும் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 146 டன் எண்ணெய் கழிவு அகற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த பணி 6 நாளில் முடிவடையும் என அலுவலர்கள் தெரிவித்தனர். கச்சா எண்ணெய் படலத்தால் கடந்த 10 நாட்களாக தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தமிழ் பேராயத்தின் சார்பில் புதிதாக சிறந்த தமிழ் அமைப்பிற்கும் சிறந்த தமிழ் இதழிற்கும் விருதுகள் வழங்கப்படும் என SRM பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தரும் தமிழ் பேராயத்தின் புரவலருமான டாக்டர் பாரிவேந்தர் அறிவித்துள்ளார். தில்லி சாகித்ய அகாதமியும் சென்னை காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயமும் இணைந்து நடத்தும் தென்னிந்திய இலக்கியத்தின் அண்மை கால போக்குகள் என்ற தலைப்பிலான 2 நாள் கருத்தரங்கம் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள TP கணேசன் அரங்கத்தில் இன்று தொடங்கியது. கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர், தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் 5ஆம் தமிழ்ச்சங்கமாக திகழும் தமிழ் பேராயத்தின் மூலம் சிறந்த எழுத்தாளர்களுக்கும் அவர்களுடைய படைப்புகளுக்கும் SRM பல்கலைக்கழகம் விருது வழங்கி பெருமைப்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழ் பேராயத்தின் விருது பெற்ற தமிழ் அறிஞர்களின் படைப்புகளுக்கு அடுத்தடுத்து சாகித்ய அகாதமியாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்ட டாக்டர் பாரிவேந்தர், தமிழ் பேராயத்தின் விருது பெறுவோர் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தேர்ந்தெடுக்கப்படுவது பெருமை அளிக்கிறது என்றும் கூறினார். உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவை ஆதரித்து நாளை முதல் பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக சமாஜ்வாதி கட்சியின் நிறுவனர் முலாயம் சிங் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச பேரவைத் தேர்தல் வரும் 11ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. தேர்தலில் பதிவான வாக்குகள் மார்ச் 11ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. ஆளும் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் உடன் இணைந்து பேரவைத் தேர்தலை எதிர்கொள்கிறது. மொத்தம் உள்ள 403 தொகுதிகளில் சமாஜ்வாதி 298 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 105 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. சமாஜ்வாதி கட்சியில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக கட்சியின் நிறுவனர் முலாயம் சிங் மற்றும் முதல்வர் அகிலேஷ் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சமரச முயற்சிகளை அடுத்து முதல்வர் அகிலேஷை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக முலாயம் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அடுத்த முதல்வர் அகிலேஷ் என்பதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்றும் நாளை முதல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாகவும் முலாயம் கூறினார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடமுழுக்கு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் மலையே சிவனாகவும் வணங்கப்படும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இன்று காலை குடமுழுக்கு விழா நடைபெற்றது. சுமார் 9 கோடி ரூபாய் செலவில் அண்ணாமலையார் கோவிலில் கருவறைகள், சன்னதிகள், கோபுரங்கள், விமானங்கள் ஆகியவை திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதுப்பிக்கப்பட்டன. ஏற்கனவே முதற்கட்டமாக கடந்த 2ஆம் தேதி காலபைரவர் மற்றும் 63 நாயன்மார்கள் உள்பட 120க்கும் மேற்பட்ட பரிவார தேவதைகளுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. கருவறை மற்றும் ராஜகோபுரம் உள்ளிட்ட கோபுரங்களுக்கான குடமுழுக்கு இன்று நடைபெற்றது. அதிகாலை 3 மணிக்கு 12ஆம் கால யாக பூஜை தொடங்கியது. இதையடுத்து யாத்ராதானம் மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. 7 மணி வாக்கில் கோபுரங்களுக்கு கடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டன. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க 216 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் உள்பட 9 கோபுரங்களிலும் உள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்படும் போது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் அண்ணாமலையானுக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டனர். தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் மற்றும் உண்ணாமலையம்மன் கருவறைகளிலும் விமானங்களிலும் குடமுழுக்கு நடைபெற்றது.
ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த தெளிப்பான்கள் மூலம் கலசங்களின் புனித தண்ணீர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. கருவறை குடமுழுக்கை காணவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 25 இடங்களில் அதிநவீன அகன்ற திரைகள் நிறுவப்பட்டிருந்தன. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. குடமுழுக்கையொட்டி திருவண்ணாமலை நகரே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த குடமுழுக்கை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். சக்தி தலங்களில் முதன்மையானதாக போற்றப்படுகிறது சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டு 2010ஆம் ஆண்டில் தொடங்கி கோவிலில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மாரியம்மன் வீற்றிருக்கும் கருவறை விமானம், ராஜகோபுரம், தெற்கு மற்றும் வடக்கு கோபுரங்கள், பரிவார தெய்வங்களின் கோபுரங்கள், உற்சவ அம்பாள் மண்டபம் ஆகியவற்றில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. குடமுழுக்கை ஒட்டி கடந்த 1ஆம் தேதி கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. கடந்த 3ஆம் தேதி முதல் கால வேள்விகள் தொடங்கி 6 கால யாக வேள்விகள் நடைபெற்றன. யாகசாலையில் இருந்து குடங்கள் கொண்டு செல்லப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு ஓம் சக்தி என பக்தி முழக்கத்தோடு இன்று காலை 7:20 மணிக்கு மாரியம்மன் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. பின்னர் லட்சக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்ட பின்னர் தீப ஆராதனை நடைபெற்றது. மக்களுக்கு சேவை செய்யும் கட்சியே வெற்றி பெறும். ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து பேட்டி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை காரணமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சிகளே ஆட்சிக்கு வர முடியும் என இந்திய ஜனநாயக கட்சியின் புதிய தலைவரான ரவி பச்சமுத்து தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இந்திய ஜனநாயக கட்சி தலைவரான ரவி பச்சமுத்து வந்திருந்தார். காரைக்குடி எல்லையில் ரவி பச்சமுத்துவுக்கு மாவட்ட நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ரவி பச்சமுத்து தற்பொழுது பல்வேறு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் மக்கள் சிறிய கட்சி பெரிய கட்சி பாகுபாடு பார்ப்பதில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை காரணமாக மக்களுக்கு சேவை செய்ய நினைக்கும் கட்சிகள் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும் பணத்தின் மூலம் எந்த ஒரு கட்சியும் வெற்றி பெற முடியாது என கூறினார். இதனையடுத்து திருவாடானை அருகே உள்ள சி.கே. மங்கலத்தில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் தேவக்கோட்டை ஒன்றிய தலைவரான இஞ்ஞாசி லயோலா இல்ல திருமண விழாவில் பங்கேற்றார். மணமக்கள் ரூபன் சேசு, ஆரோக்கிய ஜான்சி மெர்சி ஆகியோருக்கு தலைவர் ரவி பச்சமுத்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் விழாவில் பேசிய ரவி பச்சமுத்து தற்பொழுதைய சூழலில் அரசியல் கட்சிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும், இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நடத்திய அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டதைப் போல அடிப்படை பிரச்சினைகளுக்காக போராட வேண்டும் என கூறினார். அதிமுக அரசின் தற்போதைய மர்மமான செயல்கள் விரைவில் மக்கள் முன் வெளிச்சத்திற்கு வரும் என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதா இறப்பில் மர்மம் இருப்பதாக திமுக தொடர்ந்து கூறி வந்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் முதல்வர் பன்னீர்செல்வம் ராஜினாமா, முதல்வரின் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் ராஜினாமா உள்ளிட்ட விவகாரங்களில் மர்மம் நீடிப்பதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் ஓரிரு மாதங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் கோரிய வறட்சி நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்று அப்போது அவர் குற்றம் சாட்டினார். இளம்பெண் நந்தினி கொலை வழக்கில் தமிழக காவல்துறை மெத்தனமாக நடந்து கொண்டுள்ளதாக மேலும் தெரிவித்த திருநாவுக்கரசர், அதனை கண்டித்து வரும் 8ஆம் தேதி சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் மேலும் தெரிவித்தார்.
ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு பாரம்பரியம் உள்ளது போன்று தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலில் திமுக பிரமுகர் இல்ல திருமணத்தை நடத்தி வைத்த அவர், தமிழகத்தின் பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு இருப்பது போன்று திமுகவின் பாரம்பரியம் சுயமரியாதை திருமணம் என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மற்ற கட்சிகளில் எடுக்கப்படும் மாற்றங்கள் திமுகவை பாதிப்பதில்லை என்று தெரிவித்தார். எண்ணூர் துறைமுகத்தில் அனுமதி கிடைக்காததால் கத்தாரிலிருந்து எரிவாயு ஏற்றி வந்த கப்பல் நடுக்கடலில் நிறுத்தப்பட்டுள்ளதால் எரிவாயு நிரப்பும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் 2 கப்பல் மோதியதால் கடலில் கலந்த கச்சா எண்ணெயை அகற்றும் பணி 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. கத்தாரிலிருந்து எரிவாயு ஏற்றி வந்த கப்பலுக்கு எண்ணூர் துறைமுகத்தில் அனுமதி வழங்கப்படாததால் நடுக்கடலில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் எரிவாயு நிரப்பும் பணி பாதிக்கப்பட்டுள்ளதால் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் வைகை அணையின் பாதுகாப்பு மற்றும் தரம் குறித்து மத்திய பாதுகாப்பு குழு ஆய்வு மேற்கொண்டுள்ளது. வைகை அணையில் தற்பொழுது நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து மத்திய அணை பாதுகாப்பு குழு தலைவர் நாகராஜன் தலைமையில் அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையின் மதகு பகுதி, நீர் வெளியேற்றும் பகுதி, தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்தும் ஆய்வு நடத்தினர். வைகை நுண்புணல் மின் நிலைய நீர்மின் தயாரிப்பு இயந்திரங்களின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொண்டனர். வைகை அணையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அணையின் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தவும் அணை பாதுகாப்பு குழு உத்தரவிட்டுள்ளது. ஈரோட்டில் மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விண்ணப்பம் வழங்குவதில் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கும் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மக்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள சேவை மையத்தில் விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கு காலை முதல் ஏராளமானோர் காத்திருந்தனர். இந்த சேவை மையத்தில் 2 கணினிகள் மட்டுமே இயங்கியதால் அனைவருடைய விண்ணப்பங்களும் பதிவு செய்ய முடியவில்லை. எனவே டோக்கன் அடிப்படையில் 300 விண்ணப்பங்கள் மட்டுமே பெறப்படும் என அறிவிக்கப்பட்டது. காலையிலிருந்து காத்திருந்த பெண்கள் பலரும் பாதிக்கப்பட்டதால் சேவை மையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கூடுதலாக 200 நபர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடும் வறட்சி காரணமாக அரிசி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு சம்பா பயிரும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக போதிய நெல் அறுவடை செய்யப்படாததால் கிடைக்கும் அரிசியின் அளவு குறைந்துள்ளது. மற்ற மாவட்டங்களுக்கு போதிய அளவிற்கு அரிசி அனுப்பி வைக்க முடியாத நிலையில் தஞ்சாவூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் அரிசி விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 25 கிலோ பொன்னி அரிசி மூட்டை தற்பொழுது 1350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோன்று 750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 25 கிலோ சிறு பொன்னி அரிசி 825 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் நெல் விளைச்சல் பாதிக்கப்பட்டதாலும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் அரிசி வரத்து குறைந்ததாலும் அரிசியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அரிசி விலை உயர்வை தடுக்கும் வகையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகளும் அரிசி வணிகர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் குழந்தைகளுக்கான ரூபெல்லா தட்டம்மை தடுப்பூசி சிறப்பு முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். மீசல்ஸ் என்ற தட்டம்மை தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் மூலம் தமிழகம் முழுவதும் 1,80,00,000 குழந்தைகளுக்கு 3 கட்டங்களாக போடப்பட உள்ளது. சென்னை வேளச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசி சிறப்பு முகாமை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். இந்த முகாம் காலை 8 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறுகிறது. சிறப்பு முகாம் இன்று தொடங்கி வருகிற 28 தேதி வரை 3 கட்டங்களாக தமிழகம் முழுவதும் நடைபெற உள்ளது. முதல் 2 வாரங்கள் பள்ளிகளிலும் அடுத்த அங்கன்வாடி மையங்களிலும் தட்டம்மை தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. 9 மாதங்கள் நிறைவடைந்த குழந்தைகள் முதல் 15 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் வரை தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளலாம் என அரசு தெரிவித்துள்ளது. பன்னாட்டு கிரிக்கெட் தரவரிசை பட்டியல் முதலிடத்தை இழக்கும் நிலையில் ஆஸ்திரேலியா. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஸ்பெயினின்
தன்னாட்சி பெற்ற மாநிலமாக கேட்டலோனியா உருவாக குரல் எழுப்பிய ஆர்த்தர் மாஸுக்கு ஆதரவாக ஏராளமானோர் திரண்டு முழக்கம் எழுப்பினர். ஐரோப்பிய கூட்டமைப்பின் இரண்டாவது பெருநகரமான கேட்டலோனியாவில் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை 5 முறை அதிபராக ஆர்த்தர் மாஸ் பதவி வகித்தார். பொருளாதாரத்தில் சுதந்திரமாகவும் வெளிப்படையாகவும் விளங்கவும் மக்கள் சுதந்திரமாக செயல்படவும் எண்ணிய இவர் மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்த முடிவு செய்தார். அதன்படி ஸ்பெயினிலிருந்து பிரிந்து சுதந்திர நாடாக கேட்டலோனியாவை உருவாக்க 80% மக்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஸ்பெயின் சட்டத்திற்கு எதிராக மக்களை தூண்டியதாக கூறி ஆர்த்தர் மாஸ் மீது ஸ்பெயின் அரசு வழக்கு தொடர்ந்தது. வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்த ஆர்த்தர் மாஸுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தின் முன் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்து முழக்கம் எழுப்பினர். நியூசிலாந்து உடனான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை இழந்துள்ளதால் பன்னாட்டு தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள ஆஸ்திரேலியா பின்னடைவை சந்திக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் அண்மையில் நடைபெற்றது. இதில் தோல்வியடைந்த ஆஸ்திரேலியா போட்டித் தொடரை இழந்தது. இதனால் 118 புள்ளிகளுடன் பன்னாட்டு தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள ஆஸ்திரேலியாவிற்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது இடத்தில் உள்ள தென்னாப்பிரிக்கா இலங்கைக்கு எதிரான கடைசி 2 ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்றால் முதலிடத்திற்கு முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து 3வது இடத்திலும் 112 புள்ளிகளுடன் இந்தியா 4வது இடத்திலும் உள்ளன. இங்கிலாந்து, இலங்கை, வங்கதேசம், பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவு ஆகிய அணிகள் தரவரிசை பட்டியலில் அடுத்தடுத்த இடத்தில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆளுநரை நாளை சந்திக்கிறார் சசிகலா. பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் தீவிரம். ஜெயலலிதா மரணம் பற்றிய வதந்திகளில் உண்மை இல்லை. லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பெயல் விளக்கம். சிறந்த தமிழ் அமைப்பு மற்றும் தமிழ் இதழுக்கு தமிழ் பேராய விருது புரவலர் டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. திருவண்ணாமலை சமயபுரம் கோவில்களில் குடமுழுக்கு விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.